ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் ட்ரேடர் சேனல். நான் பாரதி. இந்த ஃப்ரீ கோர்ஸ் வீடியோல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பத்தி டீட்டெயிலா ஸ்டடி பண்ண போறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோல நீங்க இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரை உங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யூஸ்வலா எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம், லாங் பொசிஷன் எடுத்தா பிரைஸ் ஷார்ட் பொசிஷனுக்கு போகும், இல்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்தா லாங் பொசிஷனுக்கு போகும். சம்டைம்ஸ் மார்க்கெட் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுக்காம சைடுவேஸ்ல போயிட்டு இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமா ஒரு சில ஸ்டாக்ஸ் வித்தின் இயர்க்குள்ள 2x 3x ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். அட் த சேம் டைம் அதே ஸ்டாக் 3 to 5 இயர்ஸ்க்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்குமே காரணம் ஸ்டாக் பிரைஸ்ல இருக்கிற மொமெண்டம். ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபாஸ்டா ரிட்டர்ன் கொடுக்கும். அதுவே பிரைஸ்ல எந்த ஒரு மொமெண்டம் இல்லைன்னா 1 இயர் கிடையாது, 5 இயர்ஸ்க்கு நீங்க அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணாலும் எந்த ரிட்டர்னும் எடுக்க முடியாது. அப்படின்னா இந்த மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ், நிறைய இண்டிகேட்டர் இருக்கு. பட் ஒன் அண்ட் only தி பெஸ்ட் இண்டிகேட்டர் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த RSI தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா டெக்ஸ்ட் புக்லயும் RSIயோட பர்பஸ் இதுதான் சொன்னதுனால கூட இருக்கலாம். அண்ட் நீங்களும் RSI டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஒன்லி. அண்ட் எஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு பிரேக் த்ரூ வீடியோவா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ டூ ஸ்டெப் டெக்னிக்கல் ஸ்கூல் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த வீடியோ மூலியமா நீங்க லேர்ன் பண்ண போறது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் RSI, செகண்ட் ஒய் RSI, தேர்ட் RSI எப்படி ஒர்க் ஆகுது, ஃபோர்த் டைப் ஆஃப் RSI, ஃபிஃப்த் RSIயோட அட்வான்ஸ் செட்டப், சிக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், எஸ் $1 million ஒர்த் சார்ட் செட்டப்பை ஷோ பண்ண போறேன். தென் செவன்த் RSI வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்றது, எய்த் ப்ரோ RSI ரியல் சார்ட்ல மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண போறோம். நைன்த் முக்கியமான ஒன்று, ஏன் நான் ப்ரோ RSI யூஸ் பண்ணணும், ஏன் ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிற RSI யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னு கொஸ்டின் வரும். சேம் கொஸ்டின் எனக்குள்ளேயும் வந்துச்சு. எப்போ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தெரிய வந்துச்சோ ஐ எம் டோட்டலி ஷாக்டு. எஸ், நீங்களும் இந்த ஆன்சர் தெரியும் போது ஷாக் ஆக போறீங்க. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் த எண்ட். அவ்வளோதான் கேட்டா இல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், RSIயோட அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு நான் பொங்கல் கொடுக்குற கிஃப்ட். நீங்க எனக்கு கிஃப்ட் தரணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் RSIனா என்னன்னு பார்த்துடலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை தான் நம்ம ஷார்ட்டா RSIன்னு சொல்றோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் RSI இஸ் ஏ மொமெண்டம் இண்டிகேட்டர் யூஸ்ட் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த RSI எதை மெஷர் பண்ணுதுன்னா, ஒரு செக்யூரிட்டி பிரைஸ்ல இருக்கிற ரீசன்ட் பிரைஸ் சேஞ்சஸ்ல இருக்கிற ஸ்பீட் அண்ட் மேக்னிட்யூட மெஷர் பண்ணி அந்த செக்யூரிட்டி ஓவர் பாட் இல்லைன்னா ஓவர் சோல்டு ஏரியா கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா கிடையாது, ஒன்லி மொமெண்டம். ரீசன்ட் செக்யூரிட்டி பிரைஸ் சேஞ்சில் இருக்கிற ஸ்பீட் அண்ட் மேக்னிட்யூட் வச்சுட்டு அந்த செக்யூரிட்டி பிரைஸ் மொமெண்டம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ண போறோம். அதனால தான் இங்க ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ RSIனா மொமெண்டம், நாட் ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா. அப்போ மொமெண்டம் என்னன்னா ஸ்பீடு. ஒரு செக்யூரிட்டி பிரைஸ்ல இருக்கிற ஸ்பீட் அண்ட் அந்த செக்யூரிட்டி பிரைஸோட டைரக்ஷனை வச்சு மொமெண்டமை 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைடுவே மொமெண்டம், செகண்ட் புல் மொமெண்டம், தேர்ட் ஸ்ட்ராங் புல் மொமெண்டம், ஃபோர்த் ஸ்ட்ராங் பியர் மொமெண்டம், ஃபிஃப்த் பியர் மொமெண்டம். இங்க நான் யூஸ் பண்ற செக்யூரிட்டியோட மீனிங் இது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது. கிரிப்டோ மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், இப்படி நீங்க எந்த மார்க்கெட்லயும் இந்த RSI கான்செப்டை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த RSI வந்துட்டு ஒரு யூனிவர்சல் கான்செப்ட், எல்லா மார்க்கெட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். RSI எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி RSI மொமெண்டமா மெஷர் பண்ணுது அண்ட் இந்த மொமெண்டமோட ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 100 வரைக்கும் இருக்கும். சி, RSIயை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100க்கு மேலேயும் போகும், அட் த சேம் டைம் நெகட்டிவ்லையும் ஷோ பண்ணும். பட் RSI 0 to 100 ரேஞ்சுக்குள்ள தான் மெஷர் பண்ணும். இந்த சார்ட்டோட லெஃப்ட் சைடில் மொமெண்டமோட ரேஞ்ச் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு டாட்டர் லைன் தான் டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரி ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ஏரியா. அண்ட் இந்த டார்க் லைன் தான் RSI. டெக்ஸ்ட் புக்ல RSI லெவல் 30 ஓவர் சோல்ட் ஏரியா. ஸோ இட்ஸ் குட் பிளேஸ் டு பை இருக்கும். அட் த சேம் டைம் RSI 70 லெவல் ஓவர் பாட் ஏரியா. ஸோ இட் குட் பிளேஸ் டு செல்லுன்னு சொல்லியிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் இந்த வீடியோவில் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ஏரியா வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் ரியல் சார்ட்ல இந்த RSI எப்படி ஒர்க் ஆகுது, தென் இதை பேஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்ல என்ட்ரி எடுக்கிறது பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் த எண்ட். அதுக்கு முன்னாடி RSIயோட டைப்ஸை பத்தி பார்த்துடலாம். 2 டைப் ஆஃப் RSI இருக்கு. ஃபர்ஸ்ட் நோவைஸ் RSI. இது ஒரு டிஃபால்ட் RSI லெவல் 30-70 ரேஞ்சில் இருக்கிற RSI.
இந்த நோவைஸ் ஆர்எஸ்ஐ தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு அவுட்டேட்டட் ஆர்எஸ்ஐ. செகண்ட் டைப் தான் நம்மளோட ப்ரோ ஆர்எஸ்ஐ. இது அட்வான்ஸ் லெவல் 46 ரேஞ்சில் இருக்கும். இப்போ நோவைஸ் ஆர்எஸ் என்ன பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோவைஸ் ஆர்எஸோட லெவல் 3070 ரேஞ்சில் இருக்கும். யூஸ்ஃபுல்லா ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் 0 to 100ல இருக்கும். ஸோ இந்த பாட்டம் லைன் 0வும் டாப் லைன் 100க்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபைனலா இந்த 3070 லெவலை வச்சு தான் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ஏரியான்னு டிஃபைன் பண்ண போறோம். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் லெஸ் தென் ஆர்எஸ்ஐ 30 லெவலில் ஸ்டார்ட் ஆகி ஆர்எஸ்ஐ 70 லெவலில் ரீச் ஆச்சுன்னா அந்த ஸ்பாட்டை நம்ம ஓவர் பாட் ஏரியான்னு சொல்லியிருப்போம். அட் த சேம் டைம் ஸ்டாக்கோட பிரைஸ் ஆர்எஸ்ஐ 70 லெவல்ல இருந்து 30 ரேஞ்சுக்கு மூவ் ஆச்சுன்னா இந்த ஸ்பாட்டை நம்ம ஓவர் பாட் ஏரியான்னு சொல்லியிருப்போம். ஓவர் பாட்னா அங்க செல் பண்ணணும், அதுவே ஓவர் சோல்டுனா பை பண்ணணும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா ஸ்டாக் பிரைஸ்ல இருக்க ஒரு பெரிய மூவை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுவே ஆர்எஸ்ஐ 30 லெவல்ல பை பண்ணா பெரிய லாஸுக்கும் கொண்டு போயிடும். இந்த நோவைஸ் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றதுனால நாம எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்றோம்னு இந்த வீடியோ எண்டுக்குள்ள சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ப்ரோ ஆர்எஸ்ஐ நோவைஸ் ஆர்எஸ்ல 0, 30, 70, 100ன்னு டிவைட் பண்ணியிருந்தோம். பட் ப்ரோ ஆர்எஸ்ஐல 20, 40, 60, 8ன்னு டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டாக் பிரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மூவ் ஆகும். ப்ரோ ஆர்எஸ்ஐ படி பிரைஸ் ட்ரேடிங் ஃப்ரம் 20 to 40 இல்லைனா 40-20 ரேஞ்சை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். தென் ஸ்டாக் பிரைஸ் 40 and 60 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டை நம்ம சைடு வேஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே ஸ்டாக்கோட பிரைஸ் 60 and 80 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்ட். இந்த செட்டப்பை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் உங்களோட டைரியில சேம் செட்டப்பை டிரா பண்ணிக்கோங்க. ஃபைனலா $1 million ஒருத்தன சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லாஸ்டா பார்த்த டவுன் ட்ரெண்ட், சைடுவேஸ் அண்ட் அப் ட்ரெண்டை ஃபர்தரா 5 டைப்ஸ் ஆஃப் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். இந்த 5 டைப்ஸ் தான் மோஸ்ட் குரூசியல் இன் ஆர்எஸ்ஐ ட்ரேடிங். ஸோ ப்ளீஸ் டீப் இன்டு இட். ஆர்எஸ்ஐ 60-20 லெவல் டவுன் ட்ரெண்ட், அதாவது ஸ்டாக் பிரைஸ் ஆர்எஸ்ஐ 60 லெவல்ல இருந்துட்டு 20 லெவலுக்கு மூவ் ஆச்சுன்னா அது பியர் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட். செகண்ட், ஆர்எஸ்ஐ 40-20 லெவல் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், அதாவது ஸ்டாக் பிரைஸ் ஆர்எஸ்ஐ 40 லெவல் இருந்துட்டு ஆர்எஸ்ஐ 20 லெவலுக்கு மூவ் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் பியர் மொமெண்டம் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். நோவைஸ் ஆர்எஸ்ஐ படி ஆர்எஸ்ஐ 30 லெவல் ஓவர் சோல்ட் ஏரியா. ஸோ 30 லெவல் கிட்ட பை பண்ணணும். பட் ப்ரோ ஆர்எஸ்ஐ படி 40-20 லெவல் பியர் மார்க்கெட், செல் பண்ணணும், பை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். டோட்டலா கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. தென் தேர்ட், ஆர்எஸ்ஐ 40-60 லெவல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், அதாவது நோ மொமெண்டம் இன் ஸ்டாக் பிரைஸ். ஸோ இந்த லெவலில் சைடுவே மார்க்கெட் டிஃபைன் பண்ணுறோம். இந்த லெவலில் தான் ஸ்டாக் பிரைஸ் கன்சல்டேட் ஆகி சைடுவேஸில் ட்ரேடிங் ஆகும். இந்த ஸ்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காசையும் மிஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், அப் ட்ரெண்ட். ஆர்எஸ்ஐ 40 லெவலில் இருந்துட்டு 80 லெவலுக்கு மூவ் ஆச்சுன்னா அது புல் மொமெண்டம் அப் ட்ரெண்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஆர்எஸ்ஐ 60-80 லெவல். இந்த லெவல் ஓவர் பாட் ஏரியா நோவைஸ் ஆர்எஸ்ஐக்கு. ஸோ செல் பண்ணணும். பட் ப்ரோ ஆர்எஸ்ஐ படி இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங் புல் மொமெண்டம் ஏரியா, பை பண்ணணும். இப்போ மொமெண்டம்ல இருக்க 5 டைப்ஸை பார்த்தாச்சு. நீங்க இந்த கான்செப்டை உங்க ட்ரேடிங் செட்டப்புக்கு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் நோவைஸ் ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஓவர் சோல்ட் ஏரியா கான்செப்டை உங்களோட மெமரியில இருந்துட்டு நீங்க எரேஸ் பண்ண மட்டும்தான் முடியும். இல்லைன்னா முடியாது. ஏன்னா ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு மேலே போச்சுன்னா செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் அப்போதான் ஸ்டாக் பிரைஸ் அதோட ஃபுல் மொமெண்டம்ல ட்ரேடிங் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எம்டி யுவர் டீ கப் ஃபர்ஸ்ட், லெட் ப்ரோ ஆர்எஸ்ஐ ஃபில் இன்டு இட். இப்போ ப்ரோ ஆர்எஸ்ஐ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இண்டிகேட்டர் டேப்ல ஆர்எஸ்ஐ டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சார்ட்ல இருக்கிற ஆர்எஸ்ஐ தான் நோவைஸ் ஆர்எஸ்ஐ 30-70 லெவல். ஸோ ப்ரோ ஆர்எஸ்ஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்கை செலக்ட் பண்ணி அதில் ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஆர்எஸ்ஐ கலரை பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட், ஆர்எஸ்ஐ பேஸ்டு மூவிங் ஆவரேஜை அன்டிக் பண்ணிடலாம், அது தேவையில்லை. தேர்ட், அப்பர் பேண்டை 60 லெவலுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்த், இந்த மிடில் பேண்ட் தேவையில்லை, ஸோ இதையும் அன்டிக் பண்ணிடலாம். ஃபிஃப்த், லோயர் பேண்ட் லெவலை 40 லெவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ஏரியாவை அன்டிக் பண்ணலாம், இது நமக்கு தேவையே இல்லை. இப்போ ஓகே கொடுங்க, நம்ம ப்ரோ ஆர்எஸ்ஐ ரெடி. ப்ரோ ஆர்எஸ்ஐ வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோ ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ரெண்டே வேல்யூ தான். ஒன்று ஆர்எஸ்ஐ 40 அண்ட் செகண்ட் ஆர்எஸ்ஐ 60. பிரைஸ் எப்போ ஆர்எஸ்ஐ 40 லெவலுக்கு மேலே ட்ரேடிங் ஆகுதோ அப்போ ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுவே பிரைஸ் ஆர்எஸ்ஐ 40 லெவலுக்கு கீழே ட்ரேடிங் ஆச்சுன்னா ஆர்எஸ்ஐ 40 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ ஆர்எஸ்ஐ 60 லெவலை பார்க்கலாம். பிரைஸ் ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு மேலே ட்ரேடிங் ஆச்சுன்னா ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுவே பிரைஸ் ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு கீழே ட்ரேடிங் ஆச்சுன்னா ஆர்எஸ்ஐ 60 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ரியல் சார்ட்ல டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். சார்ட்டோட ரைட் சைடில் வேல்யூ இருக்கு அண்ட் ப்ரோ ஆர்எஸ்ஐ படி லெவலை 40-60 லெவலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பிரைஸ் இங்கே ஃபாலோ ஆயிருக்கு. எக்ஸாக்டாக ஆர்எஸ்ஐ 40 லெவலை சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் இங்கே சப்போர்ட்டை பிரேக் ஆகி சேம் இந்த ஆர்எஸ்ஐ 40 லெவலை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்பாட்டும் ஆர்எஸ்ஐ 40 லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே போகுது. தென் ப்ரைஸ் இங்கே ஆர்எஸ்ஐ 40 லெவலை பிரேக் பண்ணி அகெயின் சேம் 40 லெவலை சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. தென் இங்கே ப்ரைஸுக்கு ஆர்எஸ்ஐ 60 லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு.
பிரைஸ் இங்க ஃபால் ஆனாலும் இங்க RSI 40 லெவல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த RSI 60 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. தென் இந்த ஜோன்ல மல்டி டைம் RSI 60 லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல RSI 40 லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. 1 டைம் இல்ல 3 டைம்ஸ். ஃபைனலா பிரைஸ் இங்க RSI 60 லெவல பிரேக் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் பிரேக் அவுட் பாயிண்ட் அபோவ் 60 லெவலுக்கு மேல தான் ட்ரேடிங் ஆகிருக்கு. 3 டைம்ஸ் RSI 60 லெவல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு தான் போயிருக்கு. நல்லா கவனிங்க. நோவேஸ் RSI படி RSI 70 லெவல் ஓவர் பாட் ஏரியா. ஸோ பிரைஸ் அங்க இருந்துட்டு ஃபால் ஆகணும். பட் இந்த சார்ட்ல பிரைஸ் 70 ரேஞ்சுக்கு மேல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. இன்னும் டீட்டெயிலா ரியல் சார்ட்ல பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இது நிப்டியோட மந்த்லி சார்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் சைடுவே மார்க்கெட். பிரைஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்காது. ஸோ சைடுவே மார்க்கெட்ல RSI எந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆகணும்? RSI 40-60 லெவலுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகணும். இங்க RSI அப்சர்வ் பண்ணுங்க. சேம் RSI 40-60 லெவலுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இங்க பிரைஸுக்கு 40 லெவல் சப்போர்ட்டா இருந்திருக்கு. தென் இந்த ஸ்பாட் எல்லாம் RSI 60 லெவல் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. செகண்ட் சேம் இந்த ஜோனை அப் ட்ரெண்ட் ஜோனுன்னு சொல்லலாம். ஏன்னா பிரைஸ் RSI 40 லெவல்ல சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட். இந்த கேண்டலுக்கு அப்புறம் ஒரு புல் மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்பாட் RSI 60 லெவல பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. அப்படின்னா இந்த ஜோனோட நேம் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஏன்னா இந்த ஸ்பாட்ல தான் பிரைஸுக்கு ஸ்ட்ராங் புல் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங் புல் மொமெண்டம் உண்டான RSI லெவல் RSI 60-80. சி RSI 60 லெவலுக்கு மேல தான் பிரைஸ் எப்படி ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுதுன்னு பாருங்க. தென் இந்த ஸ்பாட் RSI 60 லெவல பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்படின்னு இந்த ஸ்பாட் டவுன் ட்ரெண்டோட லெவல் RSI 60-20. பிரைஸ் ஃபாலுக்கு அப்புறம் எக்ஸாக்டா RSI 40 லெவல சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் பிரைஸ் அகைன் பேக் டு அப் ட்ரெண்ட். அகைன் பிரைஸ் இங்க RSI 6 லெவல பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ராங் புல் மொமெண்டம் கொடுத்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. தென் இந்த RSI 6 லெவல சப்போர்ட் எடுத்திருக்கு. இது கோவிட் கிராஸ். RSI 6 லெவல பிரேக் பண்ணி RSI 20 லெவல் வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். ஃபைனலா பிரைஸ் இங்க RSI 60 லெவல பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. தென் இந்த ஸ்பாட் எல்லாம் RSI 60 லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. இந்த பிரைஸோட அப் ட்ரெண்ட் அண்ட் RSI லெவல் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தென் இந்த சார்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியலையா? எப்போ பிரைஸ் RSI 60 லெவலுக்கு மேல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கோ டில் த டைம் ஸ்டாக் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுது. இது நிப்டியோட வீக்லி சார்ட். தென் இது கோவிட் கிராஸ். RSI 60 லெவல் இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. தென் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. RSI 40-20 லெவல் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல். ஸோ இங்க பிரைஸும் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு தான் போயிருக்கு. தென் பிரைஸ் ரெக்கவரி கொடுத்து RSI 6 லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் பிரைஸ் ரெக்கவரி கொடுத்துட்டு RSI 40 லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. RSI 40-60 லெவல் அப் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல். தென் இந்த ஸ்பாட் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் RSI 6 லெவல பிரேக் பண்ண உடனே ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. நோவேஸ் RSI 70 படி ஓவர் பாட் ஏரியான்னு பிரைஸ் ஃபாலோ ஆகத்தான் செய்யணும். பட் இங்க அப் ட்ரெண்டுக்கு போயிட்டே இருக்கு. தென் பிரைஸ் இங்க RSI 6 லெவல பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இங்க RSI 40 லெவல் சப்போர்ட் அண்ட் RSI 6 லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த ஜோன் எல்லாமே சைடுவேஸ்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த ஸ்பாட் RSI 6 லெவல பிரேக் கொடுத்துட்டு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இந்த வீக்லி சார்ட்டும் என்ன சொல்லுதுன்னா RSI 6 லெவலுக்கு மேல இருந்தா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். RSI 46 லெவலுக்குள்ள இருந்துச்சுன்னா சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகும். RSI 6 லெவல் பிரேக் ஆயிட்டு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஃபைனலா இது நிப்டியோட டெய்லி சார்ட். இனிஷியல் லெவல்ல இங்க RSI 6 லெவல பிரேக் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. தென் இங்க RSI 6 லெவல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. சேம் இந்த ஸ்பாட்டும் அதே மாதிரி தான். RSI 6 லெவல பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இந்த ஸ்பாட் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்பாட். பிரைஸ் ஒன்ஸ் இங்க RSI 6 லெவல பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து அகைன் சேம் RSI 6 லெவல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. RSI 6 லெவல மட்டும் பிரேக் பண்ணல. RSI 40 லெவலையும் சேர்த்து பிரேக் பண்ணிருக்கு. RSI 40-20 லெவல் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல். பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க. ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆயிருக்கு. நோவேஸ் RSI 30 கான்செப்ட் படி இது ஓவர் சோல்ட் ஏரியா. அப்படி நீங்க டவுன்ல பை பண்ணணும். அப்படி பை பண்ணியிருந்தா என்னவா இருக்கும்? டோட்டலா பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கும். ஸோ RSI 30 லெவல் ஓவர் சோல்ட் ஏரியான்னு பிளைண்டா பை பண்ணிடாதீங்க. தென் இந்த ஸ்பாட் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். ஏன்னா பிரைஸ் RSI 60 லெவலுக்கு மேல ட்ரேடிங் ஆகுது. ஸோ நோவேஸ் RSI 70 கான்செப்ட் படி ஓவர் பாட் ஏரியான்னு செல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஃபிட் எல்லாமே இந்த ஏரியால தான் வரும். மிஸ் பண்ணிடுவீங்க. அதுவே RSI 80 லெவல் கிட்ட ட்ரேடிங் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த லெவல்ல பிரைஸுக்கு ஸ்மால் கரெக்ஷன் வரும். நெக்ஸ்ட் ஸ்டாக்ல அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது டாடா மோட்டார்ஸோட மந்த்லி சார்ட். பிரைஸ் இங்க RSI 60 லெவலுக்கு மேல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் புல் மொமெண்டம், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். RSI 60 இங்க ரெசிஸ்ட் பண்ணிருக்கு. தென் இங்க RSI 60 லெவல் சப்போர்ட் கொடுத்திருக்கு.
தென் பிரைஸ் இங்க RSI 6 லெவலை பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. RSI 60-20 லெவல் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல். இந்த 2 ஸ்பாட்டும் RSI 40 லெவலுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. தென் இங்க ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட் மொமெண்டம் RSI 40 லெவல் இருந்துட்டு 60 லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. பட் RSI 60 லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுனால பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்கு. தென் பிரைஸ் இங்க ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. RSI பாருங்க 60 லெவலுக்கு மேல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. சேம் இந்த மந்த்லி சார்ட்டும் என்ன சொல்ல வருதுன்னா RSI 60 லெவலுக்கு மேல ட்ரேடிங் ஆச்சுன்னா ஃபர்தரா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு சொல்லுது. இது டாடா மோட்டார்ஸோட வீக்லி சார்ட். இது எல்லாம் சைட்வே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு சைட்வேஸ்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. அப்படியே RSI அப்சர்வ் பண்ணுங்க. RSIயும் 46 லெவலுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகுது. RSI 46 லெவல் சைட்வேஸ்க்கு உண்டான லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பாட்ல ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் 1 இயருக்கு எந்த ரிட்டர்னுமே இல்லாம இந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுவே ஒன்ஸ் இந்த RSI 6 லெவல் பிரேக் ஆன உடனே சேம் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 100% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் சேம் 1 இயர்க்குள்ள. ஃபைனலா பிரைஸ் இங்க RSI 6 லெவலை பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல RSI 30 லெவலை ரீச் பண்ணிருக்கு. RSI 30 லெவல் ஓவர் சோல்டு ஏரியான்னு பை பண்ணியிருந்தா என்னவா இருக்கும்? 10% லாஸ்ல தான் ஹோல்ட் பண்ணிருக்கணும், இல்லனா லாஸ்ல புக் பண்ணிருக்கணும். இது சேம் டாடா மோட்டார்ஸோட டெய்லி சார்ட். இந்த ஜோன்ல RSI 6 லெவலுக்கு மேல ஸ்ட்ராங் புல் மொமெண்டம்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. இது RSI 46 லெவல் சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. தென் RSI 6 லெவலை பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட்ல போயிருக்கு. சேம் டாடா மோட்டார்ஸோட ஹவர்லி சார்ட். RSI 60-20 லெவல்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. RSI 60-20 லெவல் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல். பிரைஸும் டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. இது 15 மினிட் சார்ட். இந்த ஜோன் சைடுவேஸ்ல மூவ் ஆயிருக்கு. RSIயும் 46 ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. RSI 40 சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. தென் RSI 60 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஃபைனலா இது டாடா மோட்டார்ஸோட 5 மினிட் சார்ட். இந்த ஜோன் எல்லாம் RSI 60 லெவலுக்கு மேல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. RSI 60-80 ஸ்ட்ராங் புல் மொமெண்டம் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். இங்க RSI 60 லெவல் பிரைஸுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. 1 டைம்ல 2 டைம்ல மல்டி டைம் சேம் RSI 6 லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது நம்ம 3வது மூர்த்தி RSI பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு தெரிய வருது. இப்போ நாம ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ள போறோம். அந்த செக்மெண்ட் என்னதுன்னா, நாம ஏன் ப்ரோ RSI யூஸ் பண்ணணும், ஏன் நோவைஸ் RSI யூஸ் பண்ணக்கூடாது. இது சேம் டாடா மோட்டார்ஸோட வீக்லி சார்ட். அஸ் பெர் நோவைஸ் RSI படி RSI 70 லெவல் ஓவர் பாட் ஜோன் கரெக்டா? அப்படின்னா அந்த ஸ்பாட்ல பை பண்ணக்கூடாது. RSI 30 லெவல் கிட்ட தான் பை பண்ணணும். இந்த வீக்லி சார்ட்ல RSI லெவல் 30-70 லெவல செட் பண்ணியிருக்கேன். பிரைஸ் இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னோட நேம் தெரியலனா பரவாயில்ல, நோ வரிஸ். ஆல்ரெடி மாஸ்டர் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த பேட்டர்னை பத்தி நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் இங்க 1 இயருக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சை RSIல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்க கிடையாது. இதுவே RSI 46 லெவல் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ RSI செட்டப் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒன்ஸ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் கொடுத்த உடனே இமிடியேட்டா பை பண்ணணும் கரெக்டா? பட் RSI 70 ரூல் படி பை பண்ணக்கூடாது. அப்படி RSI 70 ரூல் படி பை பண்ணாம இருந்தா இங்க டாடா மோட்டார்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 150% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். RSI 70 வச்சு பார்க்கும்போது 110% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். 70 ரேஞ்சில் பை பண்ணலாம், பிரைஸ் இந்த மூவ் கொடுத்துருக்காது. அட் த சேம் டைம் இந்த ஜோன்ல பை பண்ணியிருந்தோம்னா 1.5 இயர்ஸுக்கு வித்தவுட் ரிட்டர்ன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்பாட்ல பிரைஸ் RSI 30 லெவல்கிட்ட ட்ரேடிங் ஆயிருக்கு. ஸோ RSI 30 லெவல் கான்செப்ட் படி ஓவர் சோல்டு ஏரியான்னு பை பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், இல்லைனா இன்னும் நெகட்டிவ்ல தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்டாக்கை. இதுவே நம்ம ப்ரோ RSI கான்செப்ட் படி 46 லெவலை யூஸ் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும்னு பார்க்கலாம். சேம் ஸ்டாக், சேம் சார்ட், சேம் டைம் ஃப்ரேம், பட் RSI மட்டும் 46 லெவலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கிளியரா தெரியும் 46 லெவல் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஸ்பாட்ல நோ பை, ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ், மார்க்கெட்டை வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு ஃபாலோ பண்ண மட்டும் போதும். தென் இந்த கேண்டில் பிரேக் ஆக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு. RSI 6 லெவலும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்படின்னா இந்த பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா 150% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், அதுவும் வித்தின் இயர்க்குள்ள. ஸோ எது பெஸ்ட் ஆப்ஷன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான டிசிஷன் மேக்கிங் டைம். நோவைஸ் RSI 30-70 ரூலை ஃபாலோ பண்ண போறீங்களா, இல்ல ப்ரோ RSI 40-60 ரூலா ஃபாலோ பண்ண போறீங்களான்னு உங்களோட டிசிஷனை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆல்ரெடி நான் RSI 30-70 ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பெட்டரா ரிசல்ட் கொடுக்குதுன்னா ஓகே, நோ வரிஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. இது உங்களோட ஓன் டிசிஷன் தான், நோ கம்பல்சரி. அட் த சேம் டைம் ப்ரோ RSI யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த கான்செப்டை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. தென் இது ஒரு ஹோலிஸ்டிக் கான்செப்ட் கிடையாது. இதுலயும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். அண்ட் இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் ப்ரோ RSI வச்சுட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.
ப்ரோ ஆர்எஸ்ஐயோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட செட்டப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு மேலே ட்ரேடிங் ஆகணும். செகண்ட் கிரைட்டேரியா வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு மேலே ட்ரேடிங் ஆகணும். பட் தேர்ட் கிரைட்டேரியா டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 40 லெவலில் சப்போர்ட் எடுக்கணும். இந்த 3 கிரைட்டேரியா மீட் ஆன மட்டும்தான் இந்த செட்டப் வேலிட். ஜஸ்ட் அசீவ் பண்ணிக்கோங்க, நீங்க அனலைஸ் பண்ற ஸ்டாக் ஆல்ரெடி மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு மேலே தான் ட்ரேடிங் ஆகுதுன்னு. தென் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இது ஆர்எஸ்ஐ 40-60 லெவல். பிரைஸ் ஆர்எஸ்ஐ 60 லெவல் இருந்துட்டு 40 லெவல் வரைக்கும் ஃபால் ஆகி ஆர்எஸ்ஐ 40 லெவல்ல சப்போர்ட் எடுக்கணும். அப்படி சப்போர்ட் எடுக்கும்போது இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்னா பின் பார், ஸ்பின்னிங் டாப் இல்லைனா புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இந்த கேண்டில் தான் நமக்கு சிக்னல் கேண்டில். தென் வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் இந்த செட்டப்புக்கு. ஸோ நம்ம கான்செப்ட் படி பிரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் இந்த மும்மூர்த்தியும் நம்ம செட்டப்புக்குள்ள கொண்டு வந்தாச்சு. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராங் சிக்னல் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த கேண்டிலோட ஹையர் பிரைஸ் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். தென் ஸ்டாப்ல சேம் சிக்னல் கேண்டிலோட லோ பிரைஸ்ல செட் பண்ணணும். ஏன் லோ பிரைஸ்ல செட் பண்ண சொல்றேன்னா, இன்கேஸ் பிரைஸ் மேல போகாம கீழே வந்தா இமிடியேட்டா செல் பண்ணிடணும். ஏன்னா ஆர்எஸ்ஐ 40 லெவல பிரேக் பண்ணா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். ஸோ வித்தவுட் ஃபெயில் சிக்னல் கேண்டோட லோல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இமிடியேட்டா எக்ஸிட் ஆயிடணும். என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. தென் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அஸ் யூஸ்வல் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆர்எஸ்ஐக்கு நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்டான ஆர்எஸ்ஐ 60 லெவல டார்கெட்டா செட் பண்ணணும். மோஸ்ட்லி ஆர்எஸ்ஐ 60 லெவல டார்கெட்டா செட் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் பிரைஸ் மேல போகும். அப்படி மேல போகும்போது ஆர்எஸ்ஐ 60 லெவல ரீச் பண்ண உடனே ப்ராஃபிட் புக் பண்ணணும். அகைன் ரிப்பீட் பண்றேன், மந்த்லி சார்ட்ல ஆர்எஸ்ஐ above 60, வீக்லி சார்ட்ல above 60 அண்ட் டெய்லி சார்ட்ல 40 லெவல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கணும். தென் இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு சிக்னல் கேண்டிலா ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இந்த சிக்னல் கேண்டோட ஹையர் பிரைஸ் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் சேம் சிக்னல் கேண்டோட லோ பிரைஸ் செட் பண்ணணும். டார்கெட் ஆர்எஸ்ஐ 60 லெவல புக் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு உண்டான முக்கியமான ரீசனை பத்தி பார்க்கலாம். நம்ம ப்ரோ ஆர்எஸ்ஐ இப்படி ஸ்ட்ராங் புல் மொமெண்டமோட லெவல் 60-80. ஸோ நம்ம செட்டப் படி லாங்கர் டைம் ஃப்ரேமான மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 60 லெவலுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராங் புல் மொமெண்டம்ல தான் இருக்கு. பட் ஏன் டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 40 லெவல் செட் பண்றோம்னா, லாங்கர் டைம் ஃப்ரேம் எப்பவுமே அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஸ்மால் கரெக்ஷன் கொடுக்கும். அந்த ஸ்மால் கரெக்ஷனை மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல கேட்ச் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை நம்ம ஈஸியா டெய்லி டைம் ஃப்ரேம்ல கேட்ச் பண்ணலாம். மந்த்லி அண்ட் வீக்லியோட ஸ்ட்ராங் புல் மொமெண்டம் தான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிற புல் மொமெண்டமை ஸ்ட்ராங் புல் மொமெண்ட்டுக்கு கொண்டு போகும். ஐ ஹோப் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேக் அண்ட் ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைவ் சார்ட்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஆர்இசியோட மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல ஆர்எஸ்ஐ 60 லெவல மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் ஆர்எஸ்ஐ 60 லெவல மார்க் பண்ணிக்கலாம். வீக்லி சார்ட்ல பிரைஸ் இங்க இருந்துட்டு இது வரைக்கும் ஆர்எஸ்ஐ 6 லெவலுக்கு மேல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி சார்ட்ல போயிட்டு என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெய்லி சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்கு. இது ஒரு பின் பார் கேண்டில், பட் ரெட் கலர் பின் பார் கேண்டில். பிரைஸ் எக்ஸாக்டா ஆர்எஸ்ஐ 40 லெவல சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பிரைஸ் ஒன்ஸ் இந்த சிக்னல் கேண்டோட ஹையர் பிரைஸை பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் சேம் இந்த சிக்னல் கேண்டோட லோயர் பிரைஸ்ல செட் பண்ணணும். தென் ரிவார்டுன்னு பார்க்கும்போது 1:2 ரேஷியோ இல்லைனா ஆர்எஸ்ஐ 60 லெவல். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணி பார்த்தா இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. தென் செகண்ட் சிக்னல் இங்கே கிடைச்சிருக்கு. இது ஒரு பேரிஷ் கேண்டில் தான், பட் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் அண்ட் இது ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிரீன் கேண்டலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் சேம் கேண்டலோட லோ பிரைஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆர்எஸ்ஐ 60 லெவல். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணி பார்க்கும்போது எஸ், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மீட் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேடும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன் எப்படி ஆர்எஸ்ஐ 40 அண்ட் 60 லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு. தேர்ட் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. சேம் கேண்டலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி, சிக்னல் கேண்டலோட லோயர் பிரைஸ் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட் ஆர்எஸ்ஐ 60. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணி பார்த்தோம்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் மீட் ஆயிருச்சு. கன்சிக்யூட்டிவா 3 ட்ரேடும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த ப்ரோ ஆர்எஸ்ஐ மெத்தட். ஃபோர்த் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கேண்டில் ஆர்எஸ்ஐ 40 லெவல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சிக்னல் கேண்டில். நெக்ஸ்ட் டே இந்த சிக்னல் கேண்டில் ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் சேம் இந்த கேண்டிலோட லோயர் பிரைஸை செட் பண்ணியிருப்போம். பட் டே க்ளோசிங்ல நேட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் டே இந்த கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஸோ ஃபோர்த் ட்ரேட் லாஸ்ல முடிஞ்சிருக்கு. பட் ஒரி பண்ணாதீங்க, லாசஸ் ஆர் தி பார்ட் ஆஃப் தி ட்ரேடிங். லாஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ன்னு பார்த்தா இந்த ஒரு கேண்டில் தான் நம்மளுக்கு லாஸ். அதுவே ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 2 to 3 கேண்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும்.
ஆல்ரெடி 3 ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அண்ட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் லாஸ் ஆயிருக்கு. பட் லாஸ் புக் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் படி கட் யுவர் லாஸ் ஃபர்ஸ்ட், லெட் யுவர் ப்ராஃபிட் ரன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்க இந்த கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு டே க்ளோசிங்ல பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஆர்எஸ்ஐயும் 40 லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்படின்னா இந்த கேண்டில் நம்மளுக்கு இன்னும் சிக்னல் கேண்டில் தான். ஸோ நெக்ஸ்ட் டே இந்த கேண்டில் ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் சேம் இந்த கேண்டிலோட லோயர் பிரைஸ்ல செட் பண்ணணும். ப்ராஃபிட் ஆர்எஸ்ஐ 60 லெவலில் புக் பண்ணணும். 5th ட்ரேடு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 5 ட்ரேட்ல 4 ட்ரேட் ப்ராஃபிட்ல கொடுத்துருக்கு, ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு. 6வது சிக்னல் இந்த பின்பார் கேண்டில். நெக்ஸ்ட் இந்த கேண்டலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் சேம் கேண்டலோட லோயர் பிரைஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆர்எஸ்ஐ 60 லெவல். அப்படின்னா 6வது ட்ரேடும் ப்ராஃபிட். அப்படி பார்த்தா 6 ட்ரேட்ல 5 ட்ரேட் ப்ராஃபிட் அண்ட் ஒரு ட்ரேட் லாஸ். தென் 7th சிக்னல் இந்த கேண்டில். பட் இந்த ஸ்பாட்ல எங்கேயுமே பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா சிக்னல் கேண்டலோட ஹையர் பிரைஸை எந்த கேண்டலுமே பிரேக் பண்ணல. இன்கேஸ் இந்த கிரீன் கேண்டல் அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துட்டோம்னா இந்த ட்ரேட் லாஸ்ல முடிஞ்சிருக்கும். ஸோ இதுல லாஸ்ட் ட்ரேட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா 8th சிக்னல் இந்த கேண்டில் கொடுத்துருக்கு. சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம். என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த ட்ரேடு நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ டோட்டலா 8 ட்ரேட், அதுல 6 ட்ரேட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 2 ட்ரேட் லாஸ் கொடுத்துருக்கு. ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த ஸ்ட்ராட்டஜியை டைரக்டா லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி பை பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோ ஆர்எஸ்ஐ கான்செப்ட் எல்லாமே பேசிக்ஸ் லெவல் தான். நெக்ஸ்ட் வீடியோல ப்ரோ ஆர்எஸ்ஐயோட அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி, தென் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் அண்ட் முக்கியமா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்கிரீனர்ல அப்ளை பண்ணி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, தென் ப்ரோ ஆர்எஸ்ஐ கான்செப்ட்ல எப்படி ஒரு பெர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்கிறது பத்தி பார்க்க போறோம். ஸோ அன்டில் ஸ்டே டியூன் வித் வில்லேஜ் ட்ரேடர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.